நாம சோத்துக்கத்தாழைய ஒரு பீஸ், அதாவது இந்த அளவுக்கு ஒரு சைஸுக்கு நாம அரிஞ்சு அதுல இருக்கிற பச்சையை உரிச்சுட்டு அந்த ஜெல்லை மட்டும் நல்லா கழுவி உள்ளுக்கு சாப்பிட்டுட்டோம்னா போதும், நாம அந்த வெயிலின் கொடுமையிலிருந்து நம்மளை காப்பாத்திக்கிறோம். நம் உள்ளுறுப்புகள் வெப்பமாகாம குளிர்ச்சி அடையும். அந்த தாத்தா சொன்ன மாதிரி சோற்றுக்கற்றாழைய வெறும் உடல் சூட்டுக்கு மட்டும் தான் பயன்படுத்துவாங்களா? சோற்றுக்கற்றாழை வெறும் உடல் சூட்டுக்கு மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்கின்னை மாய்ஸ்சரா வச்சுக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. சோற்றுக்கற்றாழைய நம்ம ஹேர் பேக் போடுறப்போ ஆட் பண்ணி போட்டோம்னா ஹேர் ரொம்பவே ஷைனிங்கா ஃப்ரிஸி இல்லாம ஹேர் நமக்கு கிடைக்குது. அண்ட் நம்மளோட பீரியட்ஸ் ப்ராப்ளம்க்கு நிறைய பேருக்கு பிசிஓடி பிசிஓஎஸ் எல்லாம் இருக்கும். இவங்களுக்கு ஆலோவேரால ஜூஸ் போட்டு குடிச்சாங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. ஆலோவேராவை நம்மளோட ஹேருக்கு, ஃபேஸுக்கு, அப்புறம் இன்டேக்கா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாமா? ஆலோவேரா நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னாலும் அதோட கிரீன் கலர் பீல ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துடணும். அதுக்கப்புறமா ஆலோவேராவை நல்லா தண்ணியில கழுவணும். ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணாலே போதும். அதுவே நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது அதே மாதிரி 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணா போதும். ஆலோவேரா இன்டேக் எடுத்துக்கிறப்போ ஆலோவேராவை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். 7 to 8 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி அது கூட ஒரு கப் கர்டும் கொஞ்சமா கரி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். தென் ஜீரகம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் இது கூட நல்லா கிரைண்ட் பண்ணி ஜூஸா எடுத்துக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க பிரெக்னெண்டா இருந்தீங்கன்னா ஆலோவேரா எப்பவுமே நீங்க இன்டேக் எடுத்துக்க கூடாது.